செப்பு சட்டம் XYயின் நீளம் L ஆகும். சட்டத்தில் ஒரு அரைவாசி நன்றாக எழுக்கிடப்பட்டு படம் எஞ்சிய அரைவாசி எழுதப்படாமலும் உள்ளது. அப்படி சொல்கிறாங்களா? இப்போ கோலாம், இந்த கோல் இங்கால X இருக்காம், இங்கால Y இருக்காம். செப்பு சட்டமா இதில் அரைவாசி தூரத்துக்கு இந்த L/2, இதில் L/2, இதில் காவல் இட்டுருக்காங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க, காவல் இட்டுருக்காங்க. இது θ1/c, இது θ2. சரி, முனை X ஆனது வெப்பநிலை θ1 பண்ணப்படும். அதே வேளை முனை Y ஆனது θ2, θ1 தான் பெருசு, ஓகே, வைக்கப்பட்டுள்ளது. உறுதிநிலை அடையப்படும் போது சட்டத்தின் வழியே உள்ள வெப்பநிலை மாற்றத்தை பிறகு மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறது. சிம்பிள். வெப்பநிலை என்னத்தோட டைமோட தான் எடுத்துருவோம், தூரத்தோட எடுத்துருக்காங்க. தூரம், இப்போ இதில் தூரம் போடுவோம், இதில் வெப்பநிலை θ போடுவோம். இப்போ காவல் கட்டிருக்கண்டா வெப்பநிலை குறைஞ்சுதான் இருக்குது. ஆனால் எப்படி குறையும்னு கேட்டிங்கன்னா சீராக குறையும். சரியா? எப்படின்னா ஓரளவுக்கு சீராக இங்கே வரும் வரை சீராக குறையும். அப்போ இங்கேருந்து வந்த ஒரு வெப்பநிலை θ1லேருந்து வந்ததுண்டா சரியாக இந்த L/2 வரையும் சீராக குறையும். சரியா? இந்த L/2 முட்டிகிற கட்டத்தில் சீராக குறையும். இங்கே காவலிடப்படாத வெப்ப இழப்பு இருக்கும் சூழலுக்கு. இதில் சூழலுக்கு வெப்ப இழப்பு புறக்கணிக்கத்தக்கது, ஏன்னா இழக்காது. இந்த இடத்துல வெப்பம் இழக்கப்பட்டு கொண்டிருக்கும், வெப்ப சக்தியாக இழக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதனால் வெப்பம்ல அதீத வளைவோண்ட காட்டும். அப்படின்னா இங்கே இடத்துலேருந்து இப்படியே வளைஞ்சி சரியாக θ2 மறைவி போகும். ஒரு சிம்பிளான கேள்வி தான். ஏன்னா காவல் கட்டு இருந்தால் வெப்ப இழப்பு இருக்காது, அதனால் வெப்பநிலை சீராக குறையும். காவல் கட்டு இல்லாட்டி வெப்ப இழப்பு அதிகமாக இருக்கும், அதனால் வளையாக குறைஞ்சிட்ருக்கும். சிம்பிள்.